96 கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ள அப்போ தான் வர வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஜி.கே. மூப்பனார் அவர்கள ரஜினி நீ வா ரஜினி, சரியான சந்தர்ப்பம், இதை நீ விட்டு நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறல்ல, நாடு நல்லது நினைக்கிற, அதனால நீ பேசுகிற, நீ வந்து செஞ்சு காமி மக்களுக்கு நாட்டுக்கு. மூப்பனார் சொல்லும் போது அப்போ நிறைய சில குழப்பத்தில் இருந்த ஒரு பீரியடு. இந்த பக்கம் சோக்கிட்ட அட்வைஸ் கேட்கும்போது சோ உன்னுடைய குணத்துக்கு கோபத்துக்கு செட் ஆகுது ரஜினி, யோசித்து முடிவு பண்ணிக்கன்ட்டு அவரு வைக்க சொன்னது. அவர் தான் அப்படியே கலந்து ஆலோசனை பண்ணும்போது தான் இந்த பக்கம் வந்து 77லேருந்து 88 89 வரைக்குமே திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வர முடியல. எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை இருக்கார். ஒரே ஒரு இடம் மட்டும் வந்தாங்க ஆட்சி கலைக்கப்பட்டது. 91ல் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தில் ஏற்பட்ட அனுதாபத்தினால திரும்பி 90 அண்ணாடிமிக்கு ஆட்சி வரும். ஸோ அப்போ திராவிட முன்னேற்ற காலத்துக்கு திரும்பி நம்ம தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும்னு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாட்ஸ். இந்த வாய்ப்பு எப்படி பயன்படுத்தலாம்னு யூஸ் பண்ண கரெக்டாக இந்த ரஜினி ஃபுல்லாக எமோஷனல் ஆனது. ஸோ அண்ணாடிமிக்கு ஆப்போசிட்டாக ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து பேசின ஒரு நபர் இந்தியாவில் யாருன்னா ரஜினிகாந்த் மட்டும்தான். ஸோ சொல்லலாம் அப்படி ஒரு போல்டாக அடித்த ஒரு விஷயம். ஸோ ஆட்சிக்கு வந்தனா வந்து தமிழ்நாட்டை ஆண்டவனோட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார் இல்லையா. தமிழக மக்கள்கிட்ட தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தது. ரஜினி அரசியலுக்கு வரலாம்னு யோசிக்கும் போது தான் கலைஞர்கள் கூப்பிட்டு ரஜினி கூப்பிட்டு ஒன்றும் இல்லை, நீ வரதா இருந்தால் வா, வரலைன்னா ஒன்றும் யோசிக்காத, வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடு, போதும், என்ன சொல்ல வரையோ நாங்கள் இருக்கும்போது நீ சொல்லுன்னு சொன்னார். மூப்பன் அவர்கள் வந்து இறுதி முடிவு ரஜினி நீ வந்தால் நீ முதலமைச்சர் 96ல், இதை விட்டேன்னா திரும்பி வர்றது கஷ்டம் அப்படின்னு மூப்பன் அவர்கள் எவ்வளோ ரஜினி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நீ வரதா இருந்தால் வா ரஜினி, ஆனால் உன் கோபத்துக்கு செட் ஆகாதுன்னு அவர் சொன்ன ஒரு விஷயம். எல்லாம் குழப்பம் ரஜினி சாருக்கு வரும்போது அவர் முடிவு எடுக்கிறார். சரி வேண்டாம், பிறகு பார்க்கலான்னு முடிவு எடுக்கும் போது தான் கலைஞர்களை டக்குன்னு கூப்பிட்டு ரஜினி சாரை ஒரு குரலை இங்கே கொடுன்னாரு. அப்போ தான் இங்கே கலைஞரெல்லாம் வச்சுட்டு பேசும்போது தான் மீண்டும் ஒரு முறை நீங்கள் அண்ணாடிமிக்கு வாக்களித்தால் கடவுள்னால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு குரல் கொடுத்தாரு. ஸோ அதில் அப்படியே ஆட்சியே தலைகீழாக மாறி 96ல் கலைஞர் முதலமைச்சர்.